இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, இந்த மனித வாழ்க்கையில் துன்பம் என்பது, பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஒரே நாளில் உங்களுக்கு பல துன்பங்கள் வரும், ஒரே நாளில் பல பிரச்சனைகளும் வரும். அது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சாகிற வரை. ஆனால் அந்த துன்பம் வருகிற பொழுது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த துன்பம் என்னால் வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு, உங்களால் தான் அந்த துன்பம் வந்துச்சுன்னா அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தான் தேடணும். அதை குறித்து வருந்து விட்டு கடவுள்கிட்ட சக்தியை வாங்கிக்கிட்டு அந்த துன்பத்தை சரி செய்வதற்கு நீங்கள் முயல வேண்டும். இது துன்பம் உங்களால், நீங்கள் செய்த செயலால் ஏற்பட்டது என்றால். இன்னொரு வகையான துன்பம் இருக்குது. நீங்கள் நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, நல்ல எண்ணத்தோடு தான் அணுகியிருப்பீங்க, நல்ல பார்வையோடு தான் ஒரு காரியத்தை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதையும் கடந்து நீங்கள் நல்லவராக வாழ்ந்தும் தப்பே நீங்கள் செய்யலைனாலும் உங்களுக்கு ஏதாவது துன்பம் வரும் என்றால் அந்த துன்பத்தை எப்படி நீங்கள் அணுக வேண்டும் என்கிற ஒரு அழகான பாடத்தை இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் முதல் வாசகத்தை பாருங்களேன். எருசலேம் திருச்சபையினுடைய நிலைமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த எருசலேம் திருச்சபை அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு தப்புமே பண்ணலை. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? உண்மையான தெய்வத்தை வழிபட்டது. உண்மையானவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லது தான் அவங்க செஞ்சாங்க, அடுத்தவங்களுக்கு நல்லதை தான் பேசினாங்க, அவர்களும் நன்றாகத்தான் வாழ்ந்தாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, யாரையும் கம்பல் பண்ணி மதத்துக்கு இழுக்கலை. ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள், அடித்து நொறுக்கிறாங்க. எனவே இன்றைக்கு முதல் வாசகம் சொல்கிறது, அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், பயந்து ஓடுறாங்க எல்லாரும். அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பியிருக்கும் பாருங்களேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இன்னைக்கு நம்ம நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்தோம், மோசமான வாழ்க்கையாக வாழ்ந்தோம், எல்லாருக்கும் உதவி தானே பண்ணணும், ஒரு நல்ல மனிதரை தானே பின்பற்றினோம், யாரையும் இந்த மதத்துக்கு வாங்க நாங்கள் கட்டாயப்படுத்தி இழுக்கவும் கூட செய்யலையே, நாங்கள் பாட்டில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், ஏன் நம்மளை அடித்து நொறுக்கணும்? அப்போ இந்த கடவுள் பொய்யா? அந்த கடவுள் இருக்கிறாரா? இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்வி அவங்க கேட்கல. அன்பு மக்களே, அந்த பிரச்சனை, அந்த துன்பம் அவங்களுக்கு வந்தது. அது அவங்களால் வந்த துன்பம் அல்ல, தானாகவே எமர்ஜாகி வருது. அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் முதல் வாசகம் ரொம்ப அழகாக முடிக்கிறது. எப்படி முடிக்கிறது என்றால், அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள். சமாரியா பகுதிகளில் நற்செய்தி பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், அங்கு ஒரு மிகப்பெரிய கதவை, ஒரு டோரை அங்கே ஓப்பன் பண்ணுது. உலகமெங்கும் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணங்களில் ஒன்று அடித்து விரட்டப்பட்டதால். அன்பு மக்கள், அந்த பிரச்சனை, அந்த துன்பம் அவர்களுக்கு ஒரு புதிய வழியை, ஒரு புதிய உந்துதலை, புதிய கதவை அவர்களுக்கு திறந்து வைத்தது. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. இப்போ கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். நீங்கள் நல்லா தான் வாழ்ந்துருப்பீங்க, நீங்கள் யாருக்கும் துரோகமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அன்பு செய்தவங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்பு செஞ்சுருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை யாரையும் பாதிக்காத வண்ணமே இருந்திருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடி மேலே அடி, மிதி மேலே மிதி, ஏமாற்றம், உங்களை விட்டுட்டு நிறைய பேர் போவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்ம நல்லது தானே செஞ்சோம், நம்ம உண்மையாக தானே இருந்தோம், அப்புறம் ஏன் நமக்கு இவ்வளோ துன்பம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா இன்றைக்கி முதல் வாசகம் சொல்கிறது, இல்லை அன்பு மகனே மகளே, அந்த துன்பத்துக்கு, பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான உன்னுடைய வாழ்வுக்கான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களை, நாம் பார்க்கறது இல்லை. கொஞ்சம் நான் என் வாழ்க்கையில் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்ம நல்லது தானே பண்ணோம், ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சிந்திக்கிற பொழுது கொஞ்சம் ஆசுவாசமாக உட்காந்து சிந்திச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி திறந்துருக்கும். அது உங்களுக்கான வழி, உங்கள் நல்வாழ்வுக்கான வழி. அதை நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்க, அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்படும். அன்பு மக்களே, இது நடக்குது, இதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வழிகளை பார்க்கறதே இல்லை. ஏன்னா இங்கே வலி, வேதனை, பிரச்சனை, துன்பம், ஐயோ இப்படி இருக்குதே, ஐயோ ஐயோன்னு இதுக்குள்ளே உழன்றதுனால அந்த வழிகளை, அந்த கதவுகளை, அந்த டோரை நம்ம பார்க்குறதே இல்லை. எனவே அந்த டோர் அப்படியே இருக்குது. நம்ம உள்ளே நுழைஞ்சாதானே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். நம்ம பார்க்குறதே இல்லையே. இல்லை அன்பு மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இனி துன்பம், பிரச்சனை வருகிற பொழுது இதை கவனிங்க தயவு செய்து. இந்த பிரச்சனை, இந்த துன்பம் என்னால் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை, பிரச்சனையை
எதனால் வந்துச்சோ அதற்கான சரியான காரியத்தை செஞ்சு அதை சரி செஞ்சுக்காங்க. இல்லை நான் நல்லா தான் இருந்தேன், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தேன், நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தான் நினச்சேன், ஆனாலும் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பம் வந்திருக்குதே அப்படின்னு வலியோட வேதனையோட ஒரு பிரச்சனையை நீ சந்திப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கான ஒரு அற்புதத்தின் கதவை நான் அங்கு திறந்து வைத்திருக்கிறேன், பார்க்க பழகு. ஸோ எல்லா பிரச்சனைக்குள்ளும் இப்படி நீங்கள் நன்றாக வாழ்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குள்ளும், எல்லா ஏமாற்றத்திற்குள்ளும், எல்லா இழப்பிற்குள்ளும் உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கைக்கான பொக்கிஷம் ஒளிந்திருக்கிறது அன்பு மக்கள். அதை கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.